ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து எனக்கு ஆஃப்ங்க. சரி நம்ம இன்னைக்கு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எதை பற்றி எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது டே லைட் சேவிங் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அப்படின்னா என்னென்னா ரீசெண்டாக நியூசிலாண்டில் வந்து டே லைட் சேவிங் பண்ணாங்க. அப்படின்னா என்னென்னு முதல் சொல்லிடுறேன். இன்றைக்கி வீடியோவை வந்து ஸ்டார்டிங்கில் இதை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எங்களோட ரொட்டீன் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. டே லைட் சேவிங்னா என்னென்னா வின்டர் முடிஞ்சிட்டு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய கண்ட்ரீஸில் வந்து டே வந்து ரொம்ப நேரம் வெளிச்சமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டே வந்து லாங்காக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கிளாக்கை வந்து 1 hour வந்து ஃபார்வர்டாக செட் பண்ணிப்பாங்க. நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா போன சண்டே லாஸ்ட் சண்டே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது 2 AM வந்த பிறகு 1 hour வந்து கிளாக்கை ஃபார்வர்டாக 3 AM மாற்றினாங்கங்க. அது வந்து ஸ்டார்ட் ஆஃப் டே லைட் சேவிங். இது வந்து ஸ்ப்ரிங்கில் ஃபுல்லாக இருக்கும், சம்மரில் இருக்கும். ஏன்னா வெளிச்சம் வந்து ரொம்ப நேரம் இருக்குங்க. ஸோ லாஸ்ட் சண்டே தான் மாட்டினாங்க. இது எப்போ வந்து எண்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் டே லைட் சேவிங் டைம் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் சண்டே இன் ஏப்ரல் மந்த் வந்து 1 hour வந்து கிளாக்கை செட் பேக் பண்ணுவாங்க. அதாவது 3 AM வரும்போது 2 AMக்கு மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குங்க. இப்போ போன சண்டே தான் வந்து இங்கே மாறிச்சு. ஸ்டார்ட் ஆஃப் டே லைட் சேவிங் வந்து செப்டம்பர் 29 1 hour கிளாக்கை வந்து ஃபார்வர்டாக பண்ணாங்க. எண்ட் ஆஃப் டே லைட் சேவிங் வந்து April 7 வந்து அதே மாதிரி 1 hour வந்து பிஹைண்ட் கோ பேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குங்க. இந்த கான்செப்ட் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஏர்லி 20th century அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரி வந்து ஜெர்மனி தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சாங்க. எப்போன்னா World War Iல 1916 அவங்க வந்து ஃபியூலை வந்து சேவ் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று போட்டிருக்குங்க, என்னென்னா எனர்ஜி கன்சர்வ் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுவாங்களாம். இப்போ வந்து நம்ம வந்து ஈவினிங் ஆனால் லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகும்ல, ஸோ அந்த எனர்ஜி 1 hour கன்சர்வ் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்ப்ரிங்லேயும் சம்மர்லேயும் ரொம்ப நேரம் வெளிச்சமாக இருக்கும். ஸோ 1 hour நம்ம ஃபார்வர்ட் போடும்போது இருட்ட பிறகு அந்த மாதிரி லைட் போடுவாங்க போல இருக்குது. ஸோ எனர்ஜி வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்கும் டே லைட் சேவிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குங்க. சரி நம்ம 1 hour ஃபார்வர்ட் போனால் ரொம்ப நேரம் வெளிச்சமாக இருக்கும்போது மக்கள்லாம் கொஞ்சம் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற கான்செப்ட் போயிட்டுருக்குங்க. எனக்கு வந்து இது புதுசாக இருந்தது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே நியூசிலாண்ட்லேயே இருக்கவங்களுக்கு. என்னை மாதிரி தெரியாதவங்களுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ பசங்க வந்து பார்த்திங்கன்னா வெக்கேஷனில் இருக்காங்க. 2 வாரம் லீவு, டேர்ம் 3 ஹாலிடேஸில். சரி நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்காங்களா, சரி அப்படியே எல்லோரும் சேர்ந்து காலையில் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போயிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணோங்க. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. Oh my God. Way too risky, way too fly, too pimpsy. Wait, don't miss me. Wait, not high enough. Stay in your clash. I came through buying up, left out bags. I ain't too fond of the fakes. Grass ain't got no snakes. Everything trim, I'm sliding on days. Everything him, I'm trying to be great, but I fall back. டேய் டிஸ்ட்ராக்ட் ஆகாதடா. மனசுக்குள்ள ஏதாவது நினைச்சுக்க, மனசுக்குள்ள ஏதாவது நினைச்சுக்கமா நம்ம இருக்கணும்ட்டு. Aaron, he's about to beat you. Mine's 2 minutes 4. No, now 3. Nah. Amma can beat you. Yeah, she can beat me. Amma will beat you. So far so good. நியூசிலாண்டில் வந்து நான் ஒன்று கவனிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஹாலிடேஸில், இந்த ஸ்கூல் ஹாலிடேஸில் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே கூட ஃபேமிலி டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலியாக சேர்ந்துட்டு லாங் ட்ரைவ் அந்த மாதிரி நம்ம போனோம்னா நிறைய வந்து பிக்னிக் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும். ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுற டைம்லாம் நிறைய இருக்குங்க. அந்த மாதிரி ஃபேமிலியோடு போயிடுவாங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இங்கே வந்து. ஆரன் நான் பண்ணுறேன் ஆரன் அதை.
இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளே கிரவுண்டில் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி இருந்துச்சுங்க. எனக்கு, ஆரனுக்கு, ஏட்ரியனுக்கு 3 பேருக்கும் வந்து காம்படிஷன் போச்சு. யார் வந்து சீக்கிரமான டைமில் வந்து இதை முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் நான் தான் லேட்டாக முடித்தேன். ஆனாலும் எல்லாரோட சேர்ந்து பண்ணும்போது ஜாலியாக இருந்தது. ஆரன் லீடிங்கில் போயிருந்தான். ஏட்ரியன் அதுக்கப்புறம். நான் தாங்க கடைசி. என்னால் சிலது பண்ண முடியல. ஆனால் ஓரளவுக்கு ஆக்டிவாக இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. ஓரளவுக்காவது என்னால் பண்ண முடிஞ்சுது. Good. You have improved a lot. That gives you core strength. Vaitle stomach எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு காமிக்கும். Upper body strength. If you guys do it daily, it will be good for you. Jump onto the other one. Yeah, hold it. Transfer as fast as possible. அப்பர் பாடி மேலே பிடி. அது பிடி, மேலே இருக்கிறது பிடிச்சிக்கோ. ஹோல்டு ரெண்டு கையிலும் பிடி. 2 கையும் பிடி. கால் இருக்காது. ஃபஸ்ட்டு மேலே இருக்க பாடி பிடிச்சிக்கோ. மேலே இருக்க பிடி. மேலே பிடி. 2 கையிலும் பிடி. அவ்வளோதான். தட்ஸ் இட். சொன்னல, அவ்வளோதான். Now you do this. The monkey bar. Go fast. Fast. Take your time. No worries. அந்த மொமெண்டம்ல பண்ணு. Good. Good. பண்ணு. Hold it. பண்ணு. புஷ் பண்ணு. கையிடு. Good. You can do it. Put it. So you have done 3 minutes 40 seconds. For this. Yeah, for this. Okay. You do it. No, my turn. You did 3 minutes. So, I don't think you will fit over here. Like the odd side. டேய், நான்லாம் சின்ன வயசுலலாம் வந்து மரம் ஏறுண்டா. நம்ம 3 minutes ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3 மினிட்ஸா? ஆமா. 3 மினிட்ஸ் வந்து கவுண்டடா? ஆமா, 3 minutes அதுல இருந்து மைனஸ் பண்ணிக்கோ. இது வந்து ஆப், அப்பர் பாடி ஸ்ட்ரென்த், கோர் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். அது ஆக்சுவலி பசங்களுக்கு. இது இந்த வாட்டி ட்ரை பண்றேன். ஃபாஸ்டா பண்ணுவா. வெயிட்மா. Round. 24 seconds 39. பா ஹெல்மெட் வாங்கணும்ப்பா இதுக்கு. ஹெல்மெட் இருக்கு வீட்ல, எடுத்துட்டு வரலாம். அம்மா நாளைக்கு ஹெல்மெட் இல்லாமல் வரக்கூடாது, புரியுதா? இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் வந்து சூப்பராக முடிஞ்சுதுங்க. இனி ஒரு 2 வீக்ஸ்க்கு பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலி டைம் வந்து ரொம்ப முக்கியங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல் தி சப்போர்ட். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.